விஷயம் வரும்போது குறைச்சிக்கலாம். உங்களை வச்சவங்க நாங்க போயிடலாம். அன்பு சார்ந்த பெரியவர்களே, கலைமீது அபிமானம் கொண்டு அமர்ந்திருக்கக்கூடிய கலாரசிக பெருமக்களே, எனது அருமை தாய்மார்களே மற்றும் இந்த விழாவிற்கு வருகிறது பாதுகாப்பு விளங்கிக் கொண்டிருக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய காவல்துறை சார்பு ஆய்வாளர் அன்பையா அவர்களுக்கும் மற்றும் இந்த நாடகத்திற்கு மிக சிறப்பான முறையில் தெளிவாக ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் எங்களது ஒளி அமைப்பகம் ஸ்ரீ குமரன் ஆரியோஸ் அன்பு நண்பர்களுக்கும் சகோதரர்கள் அனைவருக்கும் எங்களது நாடக கலை குடும்பத்தை சார்பாகவும் வந்திருக்கும் கலைஞர் பெருமக்கள் சார்பாகவும் இந்த நாடகத்தின் அமைப்பாளர் எனது அன்பு மைத்துனர் சீரகம்பட்டியைச் சேர்ந்த MC படையப்பா அவர்கள் சார்பாகவும் இருக்கரங்குட் என்போடு வருக என்போடு வரவேற்கின்றோம். நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். மற்றும் இந்த நாடகத்தை உலக நாடு முழுக்க கொண்டு செலுத்த வேண்டும் என்று வருகை தந்து சிறந்த முறையில் இங்கே வீடியோ எடுத்துக் கொண்டிருக்கும் சுபதங்கராஜ் யூடியூப் சேனல் அன்பு அண்ணா அவர்களுக்கும் வெளிநாடு வாழும் நண்பர்களுக்கும் எனது அன்பு மாப்பிள்ளை கலைமூர்த்தி அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள் வணக்கம். நாடகத்தை ஆரம்பிச்சாச்சு. கூட்டம் அடேங்கப்பா சரியான கூட்டமா இருக்கப்பா. கிரவுண்ட் ஃபுல்லா இருக்காங்கல்லப்பா. இடத்தையே மறைச்சிட்டாங்களே. நம்ம அங்கிட்டு போக முடியாத போல இருக்கு. அந்த அளவுக்கு சரியான கூட்டமா இருக்கு. குதிச்சு போயிடலாம். ஆமா போதும், இந்த கூட்டம் போதும். ஏன்னா 10,000 பேர் உட்கார்ந்து இருந்தாலும் நாங்க அதே தொழில் தான் பண்ண போறோம். 10 பேர் உட்கார்ந்து இருந்தாலும் நாங்க அதே தொழில் தான் பண்ண போறோம். கூட்டமே இல்லையா, அதே தொழில் தான் நாங்க பண்ண போறோம். எங்க தொழில குறை இருக்காது. ஏன்னா நாடகம் நடத்துறது சாமிக்காக நடத்துறோம். தெய்வம் மக்கள் பாக்குறாங்களோ இல்லையோ தெய்வம் பாக்குது. அப்ப தெய்வத்துக்காக நம்ம பயந்து தொழில் பண்ணணும். கண்டிப்பா நம்ம உண்மையா உழைச்சு காலையில இந்த ஊர் காசை வாங்கிட்டு போகும்போது அந்த காசு உடம்புல ஒட்டும். கூட்டமே இல்லப்பா, என்னத்த தொழில் பண்ணி அப்படின்னு ஏற்றி விட்டுட்டாங்க. தொழில் பண்ணிட்டு போனோம் வைங்க, வாங்குற காசு பூரா ஆஸ்பத்திரிக்கு தான் செலவாகும். அப்ப நம்மளும் நியாயமா உழைக்கணும், நியாயமா அந்த காசை வாங்கணும். அதனால நாங்க நல்லபடியா தொழில் பண்ணணும் அப்படின்னா நீங்க நல்லபடியா ரசிக்கணும். ஏன்னா கூட்டம் கம்மியா இருந்தாலும் எல்லாம் ரசிக்கக்கூடிய மக்களா உட்கார்ந்துருக்கீங்க. ரொம்ப மனசுக்கு மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா நாங்க நாடகம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு அண்ணா வந்து அழகா மேடையில சூப்பரா பேசிட்டு இருந்தாரு. இந்த மேடையில அனாவசியமா யாரும் ஏறக்கூடாது, துண்டு சீட்டு யாரும் கொடுக்க கூடாது, அந்த பாட்டு இந்த பாட்டு எதுவும் கேட்க கூடாது, எந்த கட்சியின் பெயரை சொல்லியோ எந்த ஒரு ஜாதியின் பெயரையை சொல்லியோ தயவு செய்து அன்பளிப்பு தரக்கூடாது அப்படின்னு சொல்லி அண்ணன் அழகா மேடையில சொல்லிட்டு இருந்தாரு. அதுதான் சரியான விஷயம். ஏன்னா 10 ரூபா கொடுத்துட்டு 10 பேர் எழுதி கொடுப்பாங்க. நாங்க நாடகத்தை நடத்துறதா இல்ல அந்த பேர்களை சொல்றதா, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய ஊர்ல நடக்குது. ஆனா நம்ம ஊர்ல அந்த பிரச்சனைல இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அன்பளிப்பு யாரும் தர வேண்டாம் அப்படின்னு மேடைகளை வந்து அழகா சொல்லிட்டாங்க. அதனால அன்பளிப்புலாம் வேணாம். ஏன்னா காலையில நாடகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் காசு அள்ளி கொடுப்பீங்க, அதெல்லாம் எந்த குறையும் கிடையாது. அதனால அன்பளிப்புல வேணாம், உங்க அன்பு மட்டும் எங்களுக்கு போதும். ஏன்னா காசு பணங்கிறது எப்படி வேணாலும் சம்பாதிச்சு போடலாம். மதுரையில இருந்து நாங்க வந்திருக்கோம்னா உங்களுடைய அன்புகளை சம்பாதிக்கத்தான் நாங்க வந்திருக்கோம். முதல் உங்க மனசுல நாங்க இடம் பிடிக்கணும். அந்த இடத்த நாங்க பிடிச்சிட்டோம்னா வருஷம் இந்த ஊருக்கு நாங்க தான் வருவோம். அப்ப இந்த இடத்த காப்பாத்துறதுக்கும் இந்த இடத்த பிடிக்கிறதுக்கும் வந்திருக்கோம்னா உங்களுடைய அன்பும் ஆதரவும் எங்களுக்கு தேவை. நீங்க எங்களை சுருப்பி அடிச்சாலும் சரி, எங்களை நீங்க விளக்கமாத்தான் அடிச்சாலும் சரி, இந்த ஊர் காசை நாங்க வாங்காம போக மாட்டோம். நாங்களும் ஒரு முடிவோட தான் வந்திருக்கோம் இந்த காசை வாங்கணும்னு. அதனால அமைதியா இருந்து நாடகத்தை ரசிங்க. ஏன்னா நம்ம பகுதி நல்லா ரசிக்கக்கூடிய பகுதி. இந்த பாட்டு முடிஞ்சோன்னா அங்க அம்மா அழகா கை தட்டினாங்க. அவங்க ஒரு ஆள் மட்டும் கை தட்டினா நல்லா இருக்குமா? ஒரு மரம் தோப்பாங்கம்மா, எல்லா மரமும் சேர்ந்தாதான் தோப்பாங்க. அப்ப எல்லாருமே நீங்க கைதட்டி ரசிச்சாதான் நாங்க சிறப்பா தொழில் பண்ண முடியும். ஏன்னா நாடக கலைஞர்களுக்கு பெரிய போதை எதுனா அந்த கைதட்டு தான் எங்களுக்கு பெரிய போதை. திரை உலகத்துல நடிக்கக்கூடிய கலைஞர்களுக்கு கிடைக்காத ஒரு வரப்பிரசாதம் நாடக கலைஞர்கள் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தா இருக்கட்டும், அஜித்தா இருக்கட்டும், விஜயா இருக்கட்டும், யாரா இருக்கட்டுமே திரையில நடிக்கும் பொழுது ரசிகர்கள் எல்லாரும் கைதட்டி ஆரவாரம் பண்ணுவாங்க. அவங்களுக்கு கேட்க போவதா? கேட்காது. ஏன்னா அவங்க நடிப்பது திரையில். ஆனா நாடக கலைஞர்கள் எங்களுக்கு அந்த குடும்பத்தை கிடைச்சிருக்கு பாருங்க. நீங்க கை தட்டுறதை எங்களால கேட்க முடியுது, நீங்க ரசிக்கிறதை எங்களால பார்க்க முடியுது. நீங்க என்ன ரசிக்கிறீங்க அப்படிங்கறத அந்த கைதட்டை வச்சுதான் நாங்க கணிச்சுக்க முடியும். இப்ப பாட்டு பாடி முடிச்சதுக்கு அப்புறம் கை தட்டினீங்கன்னா ஓஹோ ஒருவேளை பாட்டு பிடிச்சிருக்கு போல இருக்கு, அப்ப பாட்டா பாடுவோம் அப்படிங்கிற ஒரு கற்பனைக்கு வந்துருவோம். சரி அப்பனா நம்ம பாட்டு பாடி மக்களை சந்தோஷப்படுத்துவோம். எப்ப எங்களுக்கு பாட்டு பிடிக்கலப்பா, பேசக்கூடிய பேச்சுதான் எங்களுக்கு பிடிச்சிருக்கு, தர்க்கம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கை தட்டுறீங்களா, அப்ப நாங்க நினைச்சுக்கோம் கை தட்டுறாங்கன்னா பேச்சு பிடிச்சிருக்கு போல அப்படின்னு சொல்லி நாங்க இன்னும் வார்த்தைகள் பேச ஆரம்பிப்போம். அப்ப நீங்க எதை ரசிச்சு கை தட்டீங்களோ அதுக்கு தந்தாப்புல நாங்க தொழில் பண்ணுவோம். அதான் முகம் பார்த்து தொழில் பார்க்கக்கூடிய விஷயம் அது எங்களுக்கு. அதனால பாட்டு பிடிச்சிருந்தா கை தட்டுங்க, இல்ல பேச்சு பிடிச்சிருக்கு அப்படின்னா கை தட்டுங்க.
தக்காளி மொத்தமா எதுவுமே பிடிக்கலையா மண்ணை வாரி தூத்துங்க. என்ன செய்யறது? அதனால அமைதியா இருந்து நாடகத்தை ரசிங்க. இதுல ஆண்கள் கூட்டத்தை விட பெண்கள் கூட்டம் ஓரளவு உட்காந்துருக்கீங்க. இந்த முன்னாடி என்ன பெத்த ஆத்தா என்ன பெத்த அம்மா மாதிரி வயசு உள்ளவங்கள உட்காந்துருக்கீங்க. அந்த பக்கமும் உட்காந்துருக்கீங்க. இல்ல 3 பிரிவா உட்காந்துருக்கா பாருங்க. பெண்கள் கூட்டத்தையும் 3 பிரிவா உட்காந்துருக்காங்க. இந்த அங்க உட்காந்துருக்காங்க வீட்டுக்கிட்ட, அதெல்லாம் பப்பு டான்ஸ் பாக்குற குரூப். பப்பு டான்ஸை பார்த்த உடனே அப்படியே வீட்டுக்குள்ள போய் படுக்கிறதுக்கு பிளான் பண்ணுதுங்க. ஆமா தானே, காத்த கடிச்சே விடுவேன். யாராவது நாடகத்தை பார்க்காம வீட்டுக்கு போனீங்கன்னா மௌத்தாலே போகும் சொல்லிட்டேன். சாமி பொல்லாத சாமி கலையில் போய் காய் வெட்டி விடுவேன் பார்த்துக்கோங்க. அதனால யாரும் எதிர்த்து போயிடக்கூடாது. இது பப்பு டான்ஸ் பார்க்குற குரூப். இந்த சந்துக்குள்ள உட்காந்துருக்கிறது பப்பு டான்ஸ் பார்க்குற குரூப். இந்த முன்னாடி உட்காந்துருக்காங்க இந்த வயசான செட்டுகள்லாம், இவங்கெல்லாம் நாரதர் வரைக்கும் உட்காந்துருப்பாங்க. வள்ளி என்ன பேசுறாங்க, நாரதர் என்ன பேசுறாங்க அப்படின்னு சொல்லி பாக்குற குரூப் இந்த குரூப். அந்த நாரதரை பார்த்தோன்னே வீட்டுக்கு போக மாட்டாங்க. ஏன்னா முட்டிலாம் ரொம்ப வலிக்கு குறுக்கு வலிக்கும், வண்டி அப்படியே சாஞ்சிடும், வீட்டுக்கு போக மாட்டாங்க. அப்ப அந்த நாரத சீனோட அவங்கதான் இந்த கடைசியில முருகனை பார்க்கணும் உட்கார்ந்துருக்க வருகை யார் தெரியுமா? நம்ம வர்க்கம் தாயா. முருகனை பார்க்கறவியா கடைசி வரைக்கும் நாடக கலைஞர்கள் கூட நம்ம கூடயே இருக்கணும்யா அப்படின்னு சொல்லி கடைசி வரைக்கும் உட்கார்ந்து பார்க்கிற குரூப்னா நம்ம ஆண்கள் குரூப் தான். 50 பேர் உட்கார்ந்துருந்தாலும் ரொம்ப அமைதியா உட்கார்ந்து ரசிப்பாங்க நம்ம வர்க்கம். ஆனா தாய்மார்கள் எப்படி கிடையாது, 2 பேர் சேர்ந்தா போதும், என்ன பேசுறாங்கன்னே தெரியாது. வீட்டுல இருக்கிற குழம்பு கதை அக்கம் பக்கத்து கதையை பூரா கொண்டு வந்து இங்கதான் பேசுவாங்க. அதனால என்னை பத்தி ஆத்தா தயவு செய்து யாரும் எந்திரிச்சு போயிடாம அமைதியா உட்கார்ந்து நாடகத்தை ரசிங்க. நீங்க எந்த அளவுக்கு ரசிக்கிறீங்களோ அவ்வளவு தூரம் நீங்களுடைய தொழில் திறமை சிறப்பா இருக்கும். ஏன்னா இந்த நாடகத்தையும் நாடக கலைஞர்களையும் வாழ வைக்கக்கூடியது நீங்க தான். ஊர்ல திருவிழா வச்சு அந்த திருவிழாவில் நாடகம்னு வச்சாதான் இந்த 10 குடும்பத்துக்கு வாழ்வாதாரம். எப்ப எங்களுக்கு நாடகம் தான் வேணாம்யா, ஒரு ஆடலும் மரல் போடுவோம், ஒரு கரகாட்டம் போடுவோம் அப்படி நீங்க நினைச்சிட்டீங்கன்னா நாடக ஊரை நாங்க தலையில துண்ட விட்டு உட்கார வேண்டியதுதான். ஏன்னா 10 குடும்பமா வாழ்ந்த நாடக கலைஞர்கள் குடும்பம், 4000 குடும்பம் வாழ்ந்த நாடக கலைஞர்கள் குடும்பம். எதை நம்பி? ஒவ்வொரு கிராமத்தை நம்பிதான் இந்த நாடக கலைஞர்கள் குடும்பம் வாழ்ந்துட்டு இருக்கு. அப்படிப்பட்ட எங்களை வாழ வைக்கக்கூடிய தெய்வம் யாருன்னா நீங்க தான். அப்ப நீங்க நல்லா இருக்கணும். நீங்க நல்லா இருந்தா நாங்க நல்லா இருக்கோம், நாங்க நல்லா இருந்தா எங்க புள்ள குட்டியை நல்லா இருக்கும். அதனால உங்களுடைய அன்பும் ஆதரவும் வேண்டும் என்று தெரிவித்துக் கொண்டு, உங்களுக்கு எங்களுக்கு ஒரு நல்ல நட்பு இருக்கணும். அது எப்படிப்பட்ட நட்பு அப்படிங்கிறத நடிப்பதற்கும் ரசிப்பதற்கும் பாட்டனோடு பாட்டனுக்கும் பிறகு மோகம் இருக்கும் போது போட்டியிட்டு வந்தது இந்த நாடகம். சினிமா வர்றதுக்கு முன்னாலேயே வந்தது இந்த நாடக கலை. மன்னர்கள் காலத்திலிருந்து வந்தது நாடக கலை. இப்ப தெருக்கூத்துன்னு முதல் சொல்லுவாங்க, மன்னர்கள் காலத்துல தெருக்கூத்துவாங்க. அது அப்படியே மருவி 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 எப்படி ஆயிடுச்சு, 7 இசை நாடகம் அப்படின்னு வந்துருச்சு. 7 என்பது பேச்சு, இசை என்பது பாட்டு, நாடகம் என்பது நடிப்பு. பாடிக்கிட்டே இருந்தா அது பாட்டு கச்சேரியா போயிடும், பேசிக்கிட்டே இருந்தா அது சொற்பொழிவா போயிடும். அப்ப எல்லாத்தையும் கலந்த மக்கள்கிட்ட கொடுத்தா பாக்குறவங்களுக்கு நல்லா இருக்கும். இந்த நாடகம் மொத்தம் எத்தனை மணி நேரம் நடக்குது? 8 மணி நேரம். 8 மணி நேரம். இந்த 8 மணி நேரம் உங்களை நாங்க உட்கார வைக்கணும். இப்ப சினிமா 3 மணி நேரம் தான், கரகாட்டம் 3 மணி நேரம் தான், பாட்டு கச்சேரி 3 மணி நேரம் தான். இந்த நாடகம் ஒண்ணுதான் 8 மணி நேரம் நடக்குது. இந்த வள்ளித்திருமன் நாடகத்துடைய கதையின் சாரம்சம் எவ்வளவு நேரம் தெரியுமா? 2.5 மணி நேரம் தான். 2.5 மணி நேரத்துல நாடகத்தை முடிச்சு விடலாம். கதையின் சாரம்சம், கதை பாட்டு மட்டும் பாடணும், கதைக்கு உண்டாது மட்டும் செய்யணும், அதுக்கு அப்பால் மட்டும் எதையும் செய்யக்கூடாதுன்னா 2.5 மணி நேரத்துல இந்த வள்ளித்திருமன் நாடகத்தை
முடிச்சு போடலாம். ஆனா விடியது வரைக்கும் உங்களை உட்கார வைக்கணுங்கிறதுக்காக ஊடால சினிமா பாடல்கள், நல்ல வசனங்கள், நல்ல கருத்துக்களை எடுத்து சொல்லி இந்த 8 மணி நேரம் உங்களை நாங்க உட்கார வச்சிருக்கோம். அப்ப இந்த நாடகத்துக்கு எவ்வளவு பெருமைகள் உண்டு பாருங்க. இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தது மகாத்மா காந்தி அவர்கள் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்தையுமே தெரியும். ஆனா சுதந்திரத்துக்காக முத குரல் கொடுத்தது யாரு? நம்மள மாதிரி நாடக கலைஞர்கள். வெள்ளக்கார ஆட்சியில மேடையில நின்று பிரச்சாரம் பண்ணுவாங்களா சுதந்திரம் வேண்டும்னு. அப்ப இந்த நாடக கலை எப்பேற்பட்ட கலை, அப்பேற்பட்ட இந்த நாடக கலையை வாழ வைக்கிற தெய்வங்கள் யாரு? நீங்க தான் வாழ வச்சுட்டு இருக்கீங்க. அதனாலதான் எங்க ஐயா தங்கவேல் ஐயா அழகா சொல்லியிருக்காரு இந்த வரிய, பாட்டனோடு பாட்டனுக்கும் துறைமுகம் இருக்கும் போது போட்டியிட்டு வந்தது இந்த நாடகம். சினிமால கூட நல்ல கருத்து சொல்றாங்க இல்லையோ தெரியாது. ஆனா நாடகத்துல அதிகமா நல்ல விஷயங்களா எடுத்து சொல்லுமே தவிர தப்பான பாதையை வகுத்து தரமாட்டோம் நாடக கலைஞர்கள். இப்ப சினிமா பாடலுக்கும் நாடக பாடலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இப்ப பழைய பாடல்களும் காலத்தில் அழிக்க முடியாத பாடல்கள். இந்த மாமா பாடினாரு, என்ன பாட்டு பாடினாரு? திருப்பதி சென்று அப்படின்னு ஒரு பாட்டு பாடினீங்க. இப்ப சிறுகாழி கோவிந்தராஜன் ஐயா, டி.எம். சௌந்தரராஜன் ஐயா நிறைய ஜாம்பவான்கள் பாடி குமிச்சு வச்சுட்டு போயிட்டாங்க பேரு புகழ். இனிமே யாரும் அதை சாதிக்க முடியாது. இனிமே பாடக்கூடிய பாடல்கள் அந்த மாதிரி சாதனை பண்ண முடியுமா? கவிஞர் கண்ணதாசன், கவிஞர் வாணி, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவங்க மாதிரி பாட்டு இனிமே எழுத முடியுமா? காலத்தில் எழுத முடியாத பாட்டு ஒண்ணு கிடையாது. பாட்டு எவ்வளவு அழகா எழுதியிருக்காரு பாருங்க. எப்படிப்பட்ட கவிஞர் பாத்தீங்கன்னா, துன்பம் வரும் வேளையில சிரிங்க, அதை சொல்லி வச்சார் வள்ளுவர் சரிங்க, பாம்பு வந்து கடிக்கையில் பாலமனம் துடிக்கையில் யார் முகத்தில் பொங்கி வரும் சிரிப்பு. ஒருத்தரை பாம்பு கடிச்சு வச்சு அந்த நேரத்துல போய் சிரிடா பேச இறங்கிடுவேன், சிரிடானா சிரிப்பானா, சாக போறோமே இந்த வேதனையில உட்காந்துருப்பானா இல்ல சிரிப்பானா? எப்பேற்பட்ட பாட்டை இவ்வளவு அழகா எழுதியிருக்காரு. அதுதான் கவிஞர்கள். இப்ப என்ன பாட்டு போட்டிருக்காங்க, ஏதாவது நம்ம கேட்க முடியுதா? அப்பத்த பாத்தியா அண்ணன் பாத்தியா, அப்பத்த பாத்தியா அப்பத்த பாத்தியா அண்ணனை பாத்தியானா எந்த அப்பத்தை பார்க்க சொல்றாங்க, எந்த அண்ணனை பார்க்க சொல்றாங்கன்னு தெரியல. அப்ப காலை எப்படி போய்கிட்டு இருக்காருங்க. இதை விட கொத்தனாருக்குன்னு ஒரு பாட்டு போட்டிருந்தாங்க அம்மா. எப்படி? தூத்துக்குடி கொத்தனாரு தூக்கி போட்டு கொத்தனாரு, அதுக்கு மேல பாடிடக்கூடாது. இந்த கொத்தனார்கள் பூரா சேர்ந்து அந்த பாட்டு எழுதவங்க கெடா விட்டு கொத்தனார் எவ்வளவு சிரமம் போட்டு ஒரு வீடு கட்டி கொடுக்குறாங்க. கொஞ்ச நேரம் நம்ம வெயில போயிட்டு வந்த உடனே எப்பா அடிக்கிற வெயிலுக்கு வெளியில போகவே கூடாதுடா, ஏசிய போடுறா அப்படின்னு சொல்லி மேல தண்ணியை ஊத்துறது என்ன, துண்டை புழிஞ்சு மேல போடுறது என்ன. அப்ப அந்த வெக்கைன்னு பார்க்காம அந்த வெயிலுன்னு பார்க்காம நம்மளுக்காக ஒரு வீடை கட்டி கொடுக்குறாங்க கொத்தனார். அவங்களுடைய சிரமத்தை பத்தி பாடாம இருந்தா கூட பரவாயில்லையா, அவங்களையே மட்டப்படுத்தி பாடணும். இப்படி ஒரு பாட்டை எழுதி கொத்தனார்களை பூரா கேவலப்படுத்திக்கிட்டு இருக்காங்க, அதுக்கு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது எந்த பாட்டம் எடுத்து விட்டுருக்காங்க, அதுதான் எனக்கு வேதனையா இருக்கு. என்ன இந்த பாட்டு? முருகன் பாட்டு, டி.எம். சௌந்தரராஜன் ஐயா பாடிய பாட்டு. குண்டுகுடி குமரையா உலகில தீரையா, குண்டுகுடி குமரையா உலகில தீரையா, வளமும் நலமனும் அன்பும் நல அறிவும் சண்முகனான சன்னதி நான் மனதும் சன்னதி. தூத்துக்குடி கொத்தனாரு
எந்த இதுல மெட்டு போடணும்னு தெரியல. அதனால முருகன் பாட்டுல இருந்து மெட்டு எடுத்து போட்டாங்க. அந்த அளவுக்கு காலங்கள் மாற மாற பாடல்கள் வழி நிறைய மாறிக்கிட்டு இருக்கு. ஆனா அந்த காலத்தையும் அந்த பழைய பாடல்களையும் இந்த நாடக கலையும் என்னால் வாழ வைத்துக் கொண்டிருக்கும் நமது கிராமத்துக்கு மனமார்ந்த நன்றி. நன்றிகள் வணக்கம். நமது ஆத்திப்பட்டி பஞ்சாயத்துக்கு உட்பட்ட நமது கட்டக்கஞ்சம்பட்டி அகமுடையார் உறவின் முறைக்கு பாத்தியப்பட்ட அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் திருக்கோவில் பொங்கல் உற்சவ விழாவை முன்னிட்டு இந்த நாடகம் நடைபெறும் காண வருக. மேற்படி கோவிலுக்கு முன்பு அமைந்துள்ள சிங்கார விண்வெளி கலையரங்கத்தில் நமது அருப்புக்கோட்டை உயர்திரு காவல்துறை ஆய்வாளர் அவர்கள் தலைமையிலும் உயர்திரு கிராம நிர்வாக அலுவலர் அவர்கள் முன்னிலையில் தமிழகத்தில் மாபெரும் தலை சிறந்த கலைஞர்கள் பங்கு கொள்ளும் ஸ்ரீ வெள்ளி திருமணம் எனும் நாடகம் சிறப்பாக நடைபெற உள்ளது. சென்ற இரவெல்லாம் நடக்கொரு வானில் வெற்றி முரசு கொட்டி வரும் நாடக கலியுக ராஜா செந்தமிழ் சுடர் கலித்தாயின் எடுத்த இளைய கலைமகள் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய உங்கள் அபிமான செல்வன் திண்டுக்கல்லைச் சேர்ந்த திருவாளர் DS ராஜா முகமது அவர்கள் இவரது வேலைகளை வேடன் விருத்தனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார். தனது இனிய கானங்களாலே உங்கள் செவிகளை நீக்கூட செய்ய வந்திருக்கும் நேசக்கார இசைக்கோயில் தேவிசை இசையமது உங்கள் அபிமான செல்வி மதுரை மாநகரைச் சேர்ந்த திருமதி MSK கலைமகள் அவர்கள் இவரது மேடைகளை ஸ்ரீ வெளிநாயகம் முருகனுக்கும் வள்ளிக்கும் திருமணம் செய்ய வேண்டும் என்று கழகத்தை முட்ட காத்துக் கொண்டிருக்கின்றார். திவகால செய்வது பாட்டுக்குரு நாயகன் முறையோடு உரையாடும் சொல்லிருக்கு வீரர் நமது நத்தம் அருகாமல் உள்ள சீரகம்பட்டியைச் சேர்ந்த எனது அன்பு மைத்துனர் MC படையப்பா அவர்கள் இவரக மேடைகளில் கழகப்பிரியராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார். எங்களுக்கெல்லாம் பக்க பலமாக பக்க மேடைகள் அமைந்திருக்கும் ஆர்மணிய சக்கரவர்த்தி இணைசி திலகம் நமது முதுகுளத்தூர் அருகாமல் உள்ள கிடாதரகையைச் சேர்ந்த மதிப்புக்கு மரியாதைக்குரிய அன்பு மாமா MP முருகன் அவர்கள் இவரக மேடைகளில் ஆர்மணியம் அபிமானம் நல்ல ஒரு சிறப்பான ஒரு பாடல். அரங்கமே அத்தன் மனதிற்கு நந்துக்குப்பாக இங்கு மத்தகத்தை சேர்த்து உங்கள் எல்லாம் வழிவிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார் குருதக சக்கரவர்த்தி எங்களது அரசு குழு கண்டெடுத்த மதிப்புக்கு மரியாதைக்குரிய பாசமுருகன் தந்தையா TV ஜெயம் அவர்களுடைய அன்பு மாணவருமாகிய நமது பாத்திகுளூர் அருகாமையுள்ள கடிக்குடியைச் சேர்ந்த அன்பு சித்தப்பு VM சிங்கதுரை அவர்கள் இவரங்க மனைவி மிருதகம் நோலாக்கம் பேசவிடா
ஜோரா கை தட்டி வாசி முடிக்கலையா? அப்படி கை தட்டினா தான் முருகன் நிறைய வாசிப்பாரு. பலவாத்திய புகழ் பலவாத்திய மாமன்னன் பரமப்பட்டியை சேர்ந்த கண்ணு மாமா இஸ்ரேல் தங்கம் அவருடைய மாணவருமாகிய நமது ஊர் அருகாமலை குணசேகர நல்லூரை சேர்ந்த பாசமிகு அன்பு தம்பி மதன்ராஜ் அவர்கள் இவருக்கு அவர்களுடைய பலவாத்தியம். அதற்கு முக்கிய காரணம் நமது குமரன் ஆடியோஸ் அன்பு நண்பர்கள் தான். அந்த அளவுக்கு இன்னைக்கு சிறப்பான ஒளிவுட அமைப்பு. இதில் ஒரு பெரிய விஷயம் மைசெட்டுக்காரங்களுக்கு ரொம்ப நன்றி. எது சொல்லணும்னா சிரிச்ச முகத்தோடு உட்காந்துருக்காரு. அது ஒண்ணுதான் எங்களுக்கு சந்தோஷம். அப்புறம் வாழையும் ஏற்றி வைக்கிறாரு, இறக்கி வைக்கிறாரு, போடாம இருக்காரு உருவக்கா. ஒரு விஷயத்த சொன்ன உடனே மன மகிழ்ச்சியோடு அதை செஞ்சு கொடுக்குறாரு. அதுதான் ரொம்ப நேத்தெல்லாம் மைசெட்டுக்காரு. ஆஹா இன்ஜினியர் கொரோனாட்ட மாதிரி உட்காந்துருக்காரு. ஆமா தம்பி மதன் ராஜன் மைக்கை தூக்கி எரிஞ்சிட்டான். வேணாம்னு நேத்தெல்லாம் மைக்கே சரியில்லாம விடிய வரைக்கும் பாட்டிருக்கோம். அப்போ எங்க வேதனை எவ்வளவு சிரமமா இருந்திருக்கும். ஆனா இன்னைக்கு எங்க அண்ணன் நல்ல சூப்பரா அமைச்சு கொடுத்துருக்காரு. அண்ணன் வாழை ஏற்றி வைங்க அப்படின்னு அழகா வாழை எழுதி வைக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஒளிவுடைய அமைப்பு. எங்களது நண்பர் குமரன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. நன்றிகிற வணக்கம். சிறந்த முறையில் தாளத்தை சேர்ந்து உங்களெல்லாம் உணவிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார் மகிழ்ச்சியை சேர்ந்த அன்பு மாமா VSK செல்வம் அவர்கள். இவரகமேடைகளை தாளம் அண்ட் சீனு. இந்த நாட உலகத்திலேயே கவலை இல்லாத மனிதர் யாருன்னா தாளகர் மட்டும்தான். எந்த கவலையும் கிடையாது. திடீர்னு ஊர்ல கலவரம் நடக்கும், அடிச்சுக்கிட்டு உருளுவாங்க. கம்பத்துக்கு முதல் மைசெட்டு காட்டாத வருவாங்க. பல்ப் அடிச்சு நொறுக்குங்கடா, ஸ்பீக்கரை தள்ளுங்கடான்னு. அதை பார்த்துக்கிட்டு பெட்டியை தூக்கிட்டு வர்றது கஷ்டம். முருகக்கார 3 கடையை தூக்கிட்டு வர்றது கஷ்டம். ஆளுக்கார பேரோசி டேப்பை தூக்கிட்டு வர்றது கஷ்டம். நான் பேக்கை தூக்கிட்டு வண்டிக்கிட்ட போறதுக்கு சட்டைக்காரரை பிடிச்சி விடுவாங்க. இந்த போற பப்புக்காரரை புறா அப்படின்னு சொல்லி பிடிச்சி விடுவாங்க. ஆனா தாளக்காரருக்கு கவலை இல்லை. ஊர்ல கலவரம் நடக்குதுன்னு தெரிஞ்சிச்சு வைங்க, அந்த தாளத்தை தூக்கி அன்றாட பையில போட்டு கூட்டத்தோட கூட்டமா கலந்துருவாரு. எப்ப நான் பக்கத்து ஊருக்காரப்பா நானும் பார்க்க வந்தேங்க. இந்த மாதிரி 3 வச்சிருக்கீங்க, பிரச்சனை கிடையாது. ஆமா இந்த நாடகத்திற்கு மிக சிறப்பான முறையில் தெல்ல தெளிவாக ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் எங்களது ஒளி அமைப்பகம் ஸ்ரீ குமரன் ஆடியோஸ் செம்பட்டி. குமரன் முறையில் ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் எங்களது குமரன் ஆடியோஸ் அன்பு அண்ணா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. நன்றிகிற வணக்கம். பாடும்போது போனோம். இப்ப பேரை சொன்ன உடனே அண்ணன் லவக்குன்னு திரும்பினாரு, ஒரு பட்டன் அமுக்குனாரு, பாட்டு வந்துருச்சு. சீடி தானே சீடி. இப்ப பென்ட்ரைவர் நிறைய வந்துருச்சு. பென்ட்ரைவர்ல குறைஞ்சது ஒரு
6000 பாட்டை ஏற்றி வைக்கலாம். 6000 பாட்டை ஏற்றி வச்சுட்டு பாட்டை போட்டுட்டு மதுரைக்கு போய் வீட்டில் சோத்தை தின்னுட்டு மறுபடியும் ஊருக்கு வந்து நாடகத்தில் நடிக்கலாம். அது வரைக்கும் பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த அளவுக்கு டெக்னாலஜி ரொம்ப பெருகி போச்சு. அப்போல்லாம் முதல் மைசூர்காரங்கிட்ட இந்த கிராப்னு சொல்லி ஒரு பெட்டி இருக்கும், பெரியவங்களுக்குலாம் தெரியும். பக்கத்தில் ஒரு சாவி மாதிரி இருக்கும். பாட்டு கேட்கணும்னா அந்த சாவியை கொடுத்து சுத்தணும். ஜென்ரேட்டர் சாவி மாதிரி இருக்கும். கிருட்டு 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 கிருட்டுன்னு சுத்தணும். சாவியை சுத்தனா மட்டும் போதுமா? பாட்டு கேட்கறதுக்கு கேசட் வைக்கணுமா இல்லையா? சாப்பாடு கட்டு மாதிரி பெரிய கேசட் இருக்கும். அந்த கேசட்டை தூக்கி அதை வைக்கணும். கேசட்டை மட்டும் வச்சா போதுமா? முள் பாயிண்ட் மாதிரி ஒன்று இருக்கும். அந்த முள் பாயிண்டை கொண்டு வந்து கரெக்டாக அந்த கேசட்ல வைக்கணும். வச்சாதான் பாட்டு வெளியில அழகா கேட்கும். எப்படி கேட்கும்? மருதமலை மாமணியே முருகையா தேவரின் பாட்டு இருக்குதுடா, சாவியை கொடுத்து மறுபடியும் சுத்துறா அப்படின்னு நம்மால் வேகமா சுத்திடுவார். கிருட்டு கிருட்டு கிருட்டுன்னு பாட்டு ரொம்ப ஸ்பீடா போயிடும். அப்படி ஓடிடும். பாட்டு கேட்க முடியாது. அதெல்லாம் அப்படி இருந்துச்சு. இப்ப நிறைய மாறி போச்சு. அந்த அளவுக்கு இன்னைக்கு நல்ல ஒளிவிட அமைப்பு. எங்களது குமரன் ஆடியோஸ் அன்பு அண்ணா அவர்களுக்கு நன்றி. நடிகர் வணக்கம். இந்த நாடகத்தின் அமைப்பாளர் எனது அன்பு மைத்துனர் துணைராஜ நடிகர் MC படையப்பா அவர்கள் இந்த நாடகத்தின் அமைப்பு என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். சிறந்த முறையில் இங்கே வீடியோ எடுத்துக் கொண்டிருக்கும் சுபதங்கராஜ் அன்பு அண்ணா அவர்களுக்கும் வெளிநாடு வாழும் நண்பர்களுக்கும் எனது அன்பு மாப்பிள்ளை கலைமூர்த்தி அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். மாப்பிள்ளை கலைமூர்த்தி அவர் ஒரு சிறந்த ஒரு சிரிப்பு நடிகர் தான். ஜோரா கைதட்டுங்க. காலையில போகும்போது இந்த கேமரா யார் வேணாலும் எடுத்துட்டு போய்க்கலாம். சரி, அன்பு மாப்பிள்ளை அவர்களுக்கு பேரை மட்டும் சொல்லிடுறேன். இளைஞர்கள் கூட அப்புறம் கொதிச்சுடுவாங்க. எல்லா பேரையும் சொல்லிட்டாலே இந்த டான்ஸ்கார் பிள்ளை பேரை சொல்லாம இருக்கானே, நல்ல பிள்ளையா கூட்டிட்டு வந்திருக்காங்களா இல்ல கிழட்டு பிள்ளைய கூட்டிட்டு வந்திருக்காங்களா நினைக்க போறாங்க. இந்த டான்ஸ்கார் பிள்ளை பேரை சொல்லிக்கிறேன். ஆடல் அரசி, அபிநய சுந்தரி, நாட்டிய தாரகை, நடன சிங்காரி சிவகாமி அவர்கள் இவரகம் எனக்கு டான்சர் காமிக்கு உங்களில் ஒருவன் எம் சூர்யா பவன் காமிக்கு குடும்பத்தார்களுக்கு வாழ்ந்த நன்றி. நன்றிகள். அன்பு நெஞ்சங்களுக்கு நெஞ்சாத நன்றிகள். சூர்யா அவர்களுக்கு அன்பு முருகன் அவர்கள் சர்வக பொன்னாடை என்று கூறப்பட்டுள்ளார். அண்ணன் அன்னக்கிளி முருகனை பத்தி உங்களுக்கு அதிகமா யாருக்குமே தெரியாது. இந்த வேஷம் போட்டுக்கும் போது போட்டோ எடுக்க மாட்டாரு. டான்ஸ் சந்திக்கும் போது போட்டோ எடுக்க மாட்டாரு. நாங்க இந்த பொம்பளை வேஷம் போட்டு நிற்போம். அப்பத்தான் வந்து வம்பா கட்டி பிடிச்சி போட்டோ எடுப்பாரு. நானும் சொல்லிட்டேன், வீட்டுல அக்கா பழைய கஞ்சி தான் ஊத்த போதும் உனக்கு, கவலைப்பட மாட்டாரு. ரெண்டாவது காலையில வீடியோ காலில் பார்த்தேன், பெண் வேடம் போட்டு 10 மணிக்கு ஆரம்பிச்சு அந்த 12 மணி வரைக்கும் ஆடி இருக்காப்புல. அதெல்லாம் செய்யறாரு. பார்த்தேன் காலையில ரொம்ப அழகா பெண் வேடம் போட்டு அழகா நம்ம ஊர்லாம் ஆடி நமது ஊரையே அலங்கரித்தா அன்பு அண்ணார் அன்னக்கிளி முருகன் அவர்கள். அவர்களுடைய கலை பணி மென்மேலும் தொடர எல்லாம் இறைவனை வேண்டிக் கொள்கிறோம். அடுத்தவரது டான்ஸ்கார் பிள்ளை பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்திய அன்பு கிராமத்தார்களுக்கும் விழா குழுவினர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. நாடக கலைஞர்
கலைஞர்களுக்கு ஏன் துண்டு போடணும்? முதல்ல மாலை போட்டாங்க, சரி, நாடக கலைஞர்கள். ஆமா, அதுக்கப்புறம் துண்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் நாடக கலைஞருக்கு துண்டு போடணும்? அதெல்லாம் ஒரு பிரயோஜனம் இருக்கும் இல்லையா துண்டு போடுறதுனால? அதனால எதை என்ன பிரயோஜனம்? இனிமே நாடக கலைஞர்கள் குடிக்கும் பொழுது மொட்டை குடியோட குடிக்க கூடாது, துண்டு கட்டியதான் குடிக்கணும்னு சொல்லி துண்டு போட்டிருக்காங்க. யாரோ பார்த்துருக்காங்க குடிக்கும் போது, பரவாயில்ல, கண்டு அந்த அளவுக்கு கலைஞர்களுக்கு துண்டு போட்டிருக்காங்க. அதை விட எங்க அண்ணன் நமது கலை பண்பாட்டு துறையில இருக்கக்கூடிய ஒரு அழகா மேடையில பேச்சு அழகா பேசினார். மேடையில இப்படிதான் பேசணும், இதுதான் சபை நாகரிகம், சபை மரியாதை. எவ்வளவு அழகா பேசினார். இங்க ஆறுமணி வாசிக்கும் மரியாதைக்குரிய அன்பர் சிறந்த ஒரு ஆறுமணி கலைஞர், சிறந்த ஒரு பாடகர் எம்பி முருகன் அவர்களுக்கு நமது கிராமத்தின் சார்பாக பொன்னாடை வழங்கப்படுகிறது. எவ்வளவு அழகா பேசினார். இது மேடை பேச்சாளர்களுக்கு ரொம்ப அழகு. சில பேர் மேடையில பேச மாட்டாங்க, வெளியில 1000 பேசுவாங்க. பேசுவாங்க. எங்க மேடையில பேச சொல்லுங்க, அண்ணன் நம்மளுக்கு அந்த மைக்க பிடிச்சி பேசுற பழக்கம்லாம் இல்லைன்னு, நீங்க பேரை மட்டும் சொல்லுங்க, நாங்க துண்டை போட்டு போயிடுறோம் அப்படின்னு சொல்லி நம்மளை சொல்லிவிட்டு இவங்க துண்டை போட்டு போயிடுவாங்க. இது ஒரு வகையான மரியாதை. சில பேர் சம்பந்தம் இல்லாம பேசுவாங்க தெரியுமா? எப்படி? எந்த ஊர்லயாவது துண்டு ஓத்தும் பொழுது எனக்கு துண்டு ஓத்தாதீங்க நான் சொல்லியிருக்கேன்னா, இத்தனை வருஷம் சர்வீஸ் துண்டு ஓடும்போது ஏன் வேணாம்னு சொல்லணும். 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு ஐயா துண்டு ஓத்துனாரு மேடையில. துண்டு ஓத்தாதீங்கன்னு சொல்லி அவர் காலில் விழுந்து அழுது இருக்கேன். அந்த அளவுக்கு ரொம்ப பெருமையா சொன்னாரு. இந்த மேடைக்கு நகைச்சுவை திலகம் பாசமிகு அன்பு தம்பி புதுகை மாநகரை சேர்ந்த KR இளையராஜ் அவர்களை நான் தான் அழைத்து வந்தேன். இதே மேடைக்கு என் கையால் துண்டு ஓட்டேன். பாவம், அடுத்த வருடம் அவர் இறந்து விட்டார். நகைச்சுவை திலகம் பாசமிகு அன்பு தம்பி ரவிகாந்த் அவர்களை நான் தான் அழைத்து வந்தேன். இதே மேடைக்கு என் கையால் துண்டு ஓட்டேன். பாவம், அவரும் அடுத்த வருடம் இறந்து விட்டார். நீண்ட வருடத்திற்கு பிறகு அன்பு தம்பி சூர்யா அவர்களை நான் தான் அழைத்து வந்தேன் சொன்னார்ல, பொசுக்கும் காலில் விழுந்துட்டேன். எப்பா எனக்கு துண்டு போத்தாதப்பா, நீ என்ன பாசகர் வச்சு சுத்தற மாதிரி இந்த துண்டை வச்சு சுத்திட்டு இருக்க, இருக்கிற ஆளு கூட துண்டை ஓட்டு நீங்க கொண்டிருக்க. இந்த வருஷம் உனக்கு நான் சிக்கி இருக்கேன், எனக்கு துண்டு ஓட்டாதுன்னு சொல்லி காலில் விழுந்து அழுதுருக்கேன். அப்படி உள்ள ஒரு ராசியான மனுஷன். ராசி ஒருத்தர் நாடக கலைஞர்களை ரொம்ப அழகா கௌரவப்படுத்தி எங்களுக்கு வயிறார சோறு போட்டு எங்களை வாழ்த்திய அன்பு கிராமத்தார்களுக்கும் உங்களுடைய பொறுப்பாதங்களுக்கும் கொடான கொடி நன்றி. நன்றிகளை வணக்கம் வணக்கம் வணக்கம். ஏன்னா சாப்பாடு அந்த மாமா சொன்னது போல சாப்பிட்ற சாப்பாடு அந்த ஒரு நேரம் சாப்பாடு தான். ராத்திரி தான் இந்த கிராமத்துல நாங்க சாப்பிட்ற சாப்பாடு. சில கிராமத்தார்கள் என்ன சொல்லிடுவாங்க, வரும் பொழுது ஹோட்டல்ல சாப்பிட்டு வர சொல்லியிருக்காங்க. ஒரு தோசை 2 இட்லி ஒரு ஆம்லெட்டு தின்னுட்டு வருவோம், அங்காச்சியா தொழில் பண்ணுவோம், பசிக்க ஆரம்பிச்சு ஊடாட. சில ஊர்ல பிஸ்கட் எல்லாம் கடைக்கு வாங்கி கொடுப்பாங்க, சில ஊர்ல எதுவுமே இருக்காது, பொட்டை காட்டுல நாடகம் நடக்கும், வெறும் வயிற்றோட தொழில் பண்ணுவோம், பசி உயிர் போகும். அப்ப அந்த ராத்திரி நேரத்துல அந்த சாப்பாடுங்கிற சாப்பாடு தான் விடிய வரைக்கும் நம்ம தொழில் பண்ண முடியும் கண்டிப்பா. ஆனா நம்ம கிராமத்தார்கள் அதுலயும் குறை இருக்க கூடாது. எப்ப என்ன வச்சுக்கணும், 5000 செலவு இருக்குமாயா, நாட்டுக்கோடியா போயிட்டு போதியா, ஆசை எவ்வளவு நாள் ஆகி போகுது. நாடக பிள்ளைய பூரா நம்ம ஊர்ல வந்து சாப்பிடணும்னு சொல்லி நாடக கலைஞர்கள் அழைத்து வந்து வயிறார சாப்பாடு போட்டு எங்க வயிறையும் எங்க மனசையும் நிறைய வச்சிருக்கீங்க. எல்லாரையும் அதுதான் ரொம்ப முக்கியம். எங்க வயிறும் எங்க மனசு எப்படி நிறைஞ்சிருக்கும், அதே போல நம்ம கிராமம் செல்வ செழிப்போட நோய் நொடி இல்லாம தெய்வத்துடைய அருள் பெற்று நீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் என்று சொல்லிக்கொண்டு பாப்பா வர சொல்லிருக்கோம்.
நீங்க எனக்கு மச்சான். ஆமா ஆமா ஹலோ ஹலோ ஏமா கத்துற? ஹலோ இல்ல எப்படி இருக்கேன்னா எனக்கு கொஞ்சம் அடப்பா இருக்கு. எப்ப பார்த்தாலும் நான் வரும்போது அடப்பா இருக்குன்னு சொல்றேன். நானும் பல நாள் சொல்லிக்கிறேன். என்னைக்காவது ஒரு நாள் ஒரு பொழுது என் அடப்பை திறந்து ஓப்பன் பண்ணிருக்கீங்களா? சரி உன்னை ஏன்னு வந்துட்டு எனக்கு காணாம போறீங்க. ஆமா இந்த பொழப்புக்கு நீங்க உங்களெல்லாம் மச்சான் வேற சொல்லிக்கிறது. ஆமா பக்கம் இருக்க சபையருக்கு வணக்கங்க. நல்லா இருக்கீங்களா? நீங்க நல்லா இருக்கீங்களா? கண்டிப்பா நீங்க நல்லா இருப்பீங்க. ஏன்னா நீங்களாம் நல்லா தான் இருக்கிறதுக்கு நாங்க வர முடியும். ஆமா மாசத்துல ஒரு நாள் 2 நாள் சனிக்கிழமை இருக்கு. நீதான் அந்த பக்கம் போயிருக்க பண்ண செய்யறது. என்ன செய்யறது? நான் போட்டாலும் வரமாட்டேன். ஆமா நீங்க போட்டு தள்ளிட்டாலும் அப்படியே அவர் எப்படிதான் சொல்றாரு. சரி அப்புறம் அண்ணே நல்லா இருக்கீங்களே? ஒழுக்கமா செல்ல கொண்டு கொடுத்துருவேன். ஆமா வண்டி வண்டி ஓடுதா இல்லையா? பாரு நீ எனக்கு மயம் வேணாம், நான் உனக்கு சின்ன வேணாம். அதெல்லாம் ஒழுங்கமா பேசிக்கிறேன். நல்லா இருக்கீங்களா? எல்லாம் வீட்டுல ஜெயிக்க முடியல. ஆமா அப்புறம் மாமனார் நல்லா இருக்கீங்களா? சரி மைசூர்காரன் ரொம்ப நாள் ஆச்சு. ஆத்தி ரொம்ப நாளைக்கு அப்புறம் மறக்காம இருக்குல்ல? ஞாபகம் ஆமா ஆமா ஞாபகம் இருக்குல்ல? அப்போ எப்பயாவது ஒருங்க பாத்துக்கிறீங்களா? ஞாபகம் வந்துடுற அவ்வளவுதான். நல்லா ஏத்துக்கினேன். நான் வேற வாங்கினேன். செல்ல குட்டிங்களா? அதெல்லாம் சரி. யார் உனக்கு நான் மறந்துட்டேன். என்ன வேணும்? மரம் என்ன வேணும் உனக்கு? எனக்கு மயன். மயனா? நான் உனக்கு சின்னாயி. எனக்கு சின்னம்மா. சின்னம்மா நீ எனக்கு சித்தியா போய் எனக்கு ஒரு புண்ணியம். ஏன் ஏப்பா என்ன ராசா? ஏகப்பட்ட சித்தப்பா இருக்காங்க. மயன் தெரிஞ்சுக்காம சித்தப்பா சொல்லுவாங்க. அத்தை உங்களுக்கு அத்தையா? அப்புறம் உங்களுக்கு என்ன வேணும்? மாமன் மயன். அப்ப முறை சரியா தானே இருக்கா? அவர் எனக்கு மயனா நீங்க எனக்கு அத்தைன்னு சொன்னா மருமே சரியா தானே இருக்கும் முறையெல்லாம். ஆமா ஆமா கரெக்டா தான் கூப்பிடுறேன். நீ வேட்டியை ஒழுங்கா வச்சு உட்காரு. இப்ப அத்தை கிடையாது தெரிய போகுது. ஆமா நீ வேட்டியை முடி உட்காரு. சரி போலாம் வண்டி போட்டு புரிய சிவகாசி ரெண்டுல ஒண்ணு சொன்னா அது மட்டும் புரிஞ்சுச்சு எனக்கு.
அது மட்டும் புரியுது உனக்கு. ஆமா இல்லைன்னா நீ தகட்டு புடுவ வந்து உனக்கு ஒரு நாளைக்கு வண்டியில ஏத்து வந்து சரி தான் சொல்றேன். ராமேஸ்வரம் வரையும் போற வரையும் உன் கூட தான் வந்தேன். ஒண்ணுக்கு புண்ணியக்கிறேன். அப்ப பாதுகாப்பு இல்லையாம்மா, பாதுகாப்பு நிறைய ரெண்டு உனக்கு தான் வரியா. என்ன உள்ள போயிட்டு வர வீடியோ வெளியே எடுக்க சொன்னேன். சரி, எங்க யூடியூப் சேனல் எடுத்திருக்கோம். அருமை சகோதரர் எமது ஊரை சேர்ந்த அன்பு கலைமூர்த்தி அவர்களுக்கு, நகைச்சுவை நாயகன் கலைமூர்த்தி அவர்களுக்கும் யூடியூப் சேனல் எடுத்திருக்கோம். கலைமூர்த்தி அவர்களுக்கும் நன்றி, வணக்கம். நீ பயந்தா